இன்றைக்கி நம்ம இந்த ட்ராவல் வித் குக்கிங்கிற இந்த சேனலில் நம்ம வந்து சமைக்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உப்புமா, அதே நேரத்தில் இந்த முட்டை சொதி. இந்த சொதின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நல்லா தேங்காவை திருகி அதில் பால் எடுத்து அதுலேருந்து எடுத்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சாப்பாடை இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். இதை நல்லபடியாக பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நன்றி. අපි හදන්න යන්නේ හොඳ ටැමිල් කෑමක්. ඒ තමයි උප්පුමා සමග බිත්තර හොදි. இன்னைக்கு சூப்பராக சமைக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம். හොඳට හදමු, රසට කමු. ஓ லைவ் என்ன வாமேஷா செம்மையாக சமைக்கிறோம்பா. இந்த வரை ரசண்ட கரமா பி ஒரு இடத்துக்கு வந்து நல்லது போல் இன்றைக்கி பற்ற வச்சு தொடங்கிடலாம். இந்த முட்டைக்கு நல்லா அந்த தண்ணியை ஊற்றி போட்டுக்குவோம். நல்லா பிணைஞ்சு கழுவிங்கப்பா. நல்லா பிணைஞ்சு கழுவிக்குவோம்பா. போதும்பா போதும்பா. உப்பு உப்பு போட்டுக்குவோம்பா. லூனு உப்பு நல்லா வந்து உப்பாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு பாருப்பா. சாப்பிட்டு பாரு. மறுவனே உப்பையும் சுப்பிரியும் பாங்க. எக்காச்சி கூட தெரியாதே. கிட்டமே வந்துட்டு மக்கரை மூட்டை கொச்சு காத்தான் சரியான மாதிரி உரப்பு. மனவாளி என்னவானே முட்டை வெந்துருச்சுப்பா. சுத்தமான செக்குல ஆட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்பா. தலத்தேல் நல்ல வந்து இந்த கடுகு போட்டுக்கலாம்பா. பொடியிருக்கும் நல்லா. அப்போ நல்லா இந்த வத்தல் மிளகுப்பா. மிரிஸ் கொஞ்சமாக அந்த பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வேணும். கொஞ்சம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம்பா. டீலூனு இதுக்கு வந்து இஞ்சும் இந்த வெள்ளைப்பூடும் போட்டிருக்கோம்பா. இகுரு சுத்துலூனு கொட்டலா கத்தேவா. இப்போ வந்து இந்த தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம்பா. தக்காளி அடுத்து இந்த கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் உப்பு போட்டுக்கலாம்பா. லூனு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டிக்கலாம். அடுத்து இந்த இந்த வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கலாம். லூனு கொலை நீங்கள் அது உங்களுக்கு இல்லாட்டி போனால் அந்த லீக்ஸ் போட்டுங்க. அடுத்து நல்லா அரைச்ச பலசலவு போட்டுக்கலாம்பா. துணப்பாக்குடு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். காக்குடு அத்தராங்குடு ஓ நேது இப்போ வந்து இந்த உருவனை இந்த தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோம்பா. பொல் அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க, இல்லை போட்டுக்காங்க அவசியம். இப்போ போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தான்
சரி. இதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா தண்ணி ஊற்றிப்பா அப்படியே மூடிடலாம். ஆனால் நல்லாவே வெந்துருச்சுப்பா. இப்போப்பா நம்ம இந்த அவுமாவுங்களை போட்டுக்கலாம். தூளாம் நல்லா குளிடா, தேய்ச்சி குளிடா. சரிப்பா, நமக்கு உப்புமா ரெடியா. நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம்பா. நல்லா இது கொதி வைக்கிறதுக்காக இந்த தேங்காய் பாலங்களை ஊற்றிக்கலாம்பா. பொல்கிரி ஆனோ வெங்காயம் போட்டுக்கலாம். லூனு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இது மூட்டை குச்சிக்கா. அமூரிஸ் இது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கத்தராங்குடு, துணுவாகுடு, பழசொல்லு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் 2-3 சேர்த்துக்கலாம். மாதுரு அதான் கருவேப்பட்டை போட்டுக்கலாம். குருந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு வேப்பிலை போட்டுக்கலாம். ஒன்றாவது பால் ஊற்றிக்கலாம்பா. இத்தகையில கேன் இது எமல் ఇద్దరు కిలోకి అన్నీ హిందీ వాళ్ళని తీయను అండాకి అందరికి అందరికి గల్కాపు మహేంద్ర అయ్యా ముట్టగిన పోட்டுக்கலாமா. நல்லா முட்டையும் இந்த உப்புமாவும்பா பாருங்க. போட கொஞ்சம் வாடே போட. டேஸ்ட்டுப்பா அல்டிமேட்ப்பா. வாடி வேளாவது கண்ட வேளாக்கு మామే అది వేళ గన్న పడ్డాకే నీకేమో తిన్నా బిడ్డ වෙනද වගේම අපි අදත් හොඳට උයලා රසට කාලා අපේ වීඩියෝ එක නිමාවටපත් කරනවා. ඔයාලා අපේ වීඩියෝ එක බලලා සතුටු වුණා නම් travel with cooking අපිව subscribe කරන්න, like කරන්න, comment කරන්න. එහෙනම් හැමෝටම සුබ දවසක්. வணக்கம் மக்களே. அதாவது என்னைக்கு போலவே இன்றைக்கும் நாங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். ஏதாவது எங்களுக்கு சொல்லணுமா இருந்தால் அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்களுடைய இந்த வீடியோவை நீங்கள் எங்களுக்கு பார்த்து ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இனிய நல்ல நாள் கொடுத்தாகட்டும். நன்றி.